இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த செய்தியோட தலைப்பு வந்து விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம இன்னைக்கு செய்தியை பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்களா ஒரு விசுவாச பிரயாணத்துல நம்ம இருக்கிறோம். அந்த ஃபெய்த் ஜேர்னி, அந்த விசுவாச பிரயாணத்துல நிறைய ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கு. நம்ம வாழ்க்கையிலயுமே எல்லாமே நல்லா நடந்துட்டு இருக்கும்போது, எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது, எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும்போது, ஆண்டவர் மேல ரொம்ப அன்பா இருக்கிறதும், அவங்க மேல அந்த பூரண விசுவாசத்தோட இருக்கிறதும் வந்து ரொம்ப ஈஸியா இருக்குது அப்படிங்கிறது என்னோட வாழ்க்கையிலயும் கூட நான் பார்க்கிறேன். ஆனா, பல வேளைகள்ல நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கும்போதும், ஆ நமக்கு நம்ம எதையாவது நல்ல செய்திய எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கும்போது, ஒரு தவறான இல்ல ஒரு கெட்ட செய்தி நம்ம வந்து கேட்கும்போதும், நம்ம வந்து அந்த வேளையிலும் கூட, அந்த சூழ்நிலையிலயும் அந்த விசுவாசத்த உறுதியா பற்றிக்கொண்டு, எப்படி யோசேப்பு வந்து அவங்க வாழ்க்கையில எல்லா கஷ்டம் இருந்துச்சு. அவங்களுக்கு இல்லாத கஷ்டம் கிடையாது. அந்த சின்ன வயசுலயும், அவங்க பட்ட அந்த கஷ்டத்துக்கு நடுவுலயும், ஆண்டவர் மேல அப்படி பூரண விசுவாசத்தோட இருந்தாங்க. அவங்கள மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் கூட இருக்கணும்னு நமக்கும் ஆசையா இருக்கும். அதே மாதிரி தான் தாவீதோட வாழ்க்கையில பார்த்தாலும், அவரு அவர் அவ்ளோ குட்டியா, அவர் சின்னதா இருக்கிற தாவீதுக்கு முன்னால, அவ்ளோ பெரிய அந்த கோலியாத்த பார்க்கும்போதும், ஆண்டவர் மேல உள்ள அந்த விசுவாசத்தோட அவர் உறுதியா நிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்மளோட அளவுக்கு மிஞ்சி, நம்மளோட சக்திக்கு மிஞ்சி ஒரு பெரிய எதிர்ப்பு நமக்கு வரும்போது, நம்ம வந்து துவண்டு போறவங்களா இல்லாம, தாவீது மாதிரி எனக்கு அந்த விசுவாசம் வேணும். இல்ல தானியேல் மாதிரி நான் இருக்கணும். அப்படின்னு நம்ம பல வேளைகள்ல நினைப்போம். அ பைபிள்லயும் கூட திரும்ப திரும்ப இந்த விசுவாசம்ங்கிறது வந்து நமக்கு கிறிஸ்தவ பிள்ளையா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆம், இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தியிலும் கூட விசுவாசம் இல்லாம நம்ம தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நான் முதல்லே சொன்ன மாதிரி எல்லாம் நல்லா போகும்போது வந்து விசுவாசத்தோடு இருக்கிறது ரொம்ப ஈஸியான காரியமா தான் இருக்கு. ஆனா நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கும்போது அந்த சூழ்நிலையில, அந்த சந்தர்ப்பத்துல நம்ம என்ன செய்றோம்? நம்ம எப்படி பேசுறோம்? நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்? இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும், அது எல்லாத்தையுமே விசுவாசத்தோட நம்ம எப்படி செய்யணும்? எதிர்கொள்ளணும்? அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இஸ்ரவேல் ஜனங்களோட வாழ்க்கைய தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்க்க போற இந்த காலகட்டத்தில வந்து, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்தில இருந்து அவங்க வந்து மோசே கூட்டிட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து கானான் தேசத்துக்கு ரொம்ப பக்கத்துல ஆல்மோஸ்ட் இன்னும் 11 நாள் அவங்க பிரயாணம் பண்ணா கானான் தேசத்துக்கே போய் சேர்ந்துரலாம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண அந்த தேசத்துக்கு போய் சேரக்கூடிய அந்த ஒரு இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஆ இந்த அதிகாரத்தோட என்னாகமம் 13வது அதிகாரத்தோட தொடக்கத்துல நம்ம பார்த்தோம்னா, ஆண்டவர் தாமே மோசே கிட்ட சொல்லுவாங்க. இஸ்ரவேல் கோத்திரங்கள்ல 12 கோத்திரங்கள் இருக்காங்க. ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் ஒவ்வொருத்தர கூப்ட்டு 12 பேர கூப்ட்டு, அவங்கள வந்து நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண, அந்த வாக்குறுதி குடுத்த அந்த தேசத்த போய் சுற்றி பார்த்துட்டு, அத வேவு பார்த்துட்டு, அது எப்படி இருக்குது அப்படின்னு அவங்கள பார்த்துட்டு வர்றதுக்கு நீ அனுப்பு. அப்படின்னு மோசே கிட்ட சொல்லுவாங்க. மோசேயும் இந்த 12 பேர அ தேர்ந்தெடுத்து அவங்கள கூப்ட்டு, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காங்க. நீங்க அதனால நல்ல தைரியமா போய் அந்த தேசத்த சுற்றி பார்த்துட்டு, அதே அதே மாதிரி இது வந்து திராட்சை பழங்கள், அத்தி பழங்கள் எல்லாம் விளைகிற காலமா இருக்கு. அதனால மாதுளம் பழம், திராட்சை பழம், அத்திப்பழங்கள் இதெல்லாம் கூட கொஞ்சம் எடுத்துட்டும் வாங்க. வந்து நீங்க எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி விடுறாங்க. அவங்களும் அதே மாதிரி 40 நாள் அவங்க வந்து தேசத்த சுத்தி பார்த்துட்டு திரும்ப வராங்க. வரும்போதும் கூட அவங்க வெறும் கையா வராம, மோசே சொன்ன மாதிரியே அந்த பழங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வராங்க. அதுலயும் நம்ம பைபிள்ல பார்த்தோம்னா, அவங்க ஒரு திராட்சை கொலை ஒண்ண வந்து அவங்க வெட்டி எடுத்துட்டு வருவாங்க. அத ஒருத்தரால சுமக்கவே முடியாது. 2 பேர் சேர்ந்து ஒரு கோல்ல அத கெட்டி தொங்கவுட்டு, அத வந்து 2 பேர் சேர்ந்து அவங்க முதுகுல, தோள்ல வச்சு சுமந்துட்டு வந்தாங்க. அப்படிங்கிறதையும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருப்பாங்க. ஸோ, அவ்ளோ ஒரு செழுமையான ஒரு நல்ல ஒரு தேசமா அது இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது.
அதுக்கப்புறம் நடக்கிற அந்த காரியங்கள தான் நம்ம பார்க்க போறோம். இவங்க எல்லாருமே அவங்கள வழி அனுப்பி வச்சுட்டு, அவங்க ஒரு நல்ல நியூஸ் கொண்டு வருவாங்க. நல்ல செய்திய நமக்கு கொண்டு வருவாங்க. அப்படின்னு எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களும், மோசேவும், ஆரோனும் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். என்னாகமம் 13வது அதிகாரம் 26லிருந்து 29வது வசனம் பார்த்தோம்னா, அவர்கள் பாரான் வனாந்தரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே, ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி அப்படின்னு நல்லதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இழுக்குறாங்க. ஆனாலும் அப்படின்னு ஒரு அந்த இடத்துல போடுறாங்க. ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபுசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்படின்னு அவங்க வந்து சொல்றத நம்ம பார்க்குறோம். எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெறைய காரியங்கள குறிச்சு சொல்றாங்க. ஆ நான் இதுல எழுதியிருக்கிற மாதிரி நம்மளும் பல வேளைகள்ல நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்கொள்ற அந்த பிரச்சனைய பல வேளைகள்ல நம்ம மகிமைப்படுத்தி பேசுறவங்களா இருக்கிறோம். ஆ அந்த இடத்துல அந்த பிரச்சனைக்கும் நம்ம எதிர்கொள்கின்ற அந்த இன்னல்கள் அதுக்கெல்லாம் மேல எனக்கு ஒரு பெரிய மகிமையான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தேவன் எனக்கு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பல வேளைகள்ல மறந்துடுறோம். இந்த ஜனங்களும் இத பார்த்துட்டு வந்தவங்களும் அந்த அவங்களுடைய பிரச்சனையையும் அங்க இருக்க மனுஷங்களையும் அவங்களோட ஊரு அந்த பட்டணம் எப்படி இருக்கு, அங்க ஏனாக்கோட குமாரர பார்த்தோம், அவங்க வந்து பெரிய ஜெயண்ட்ஸா இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த காரியங்கள, அவங்களோட பிரச்சனைகள மகிமைப்படுத்தி பேசுறத நம்ம பார்க்க முடியுது. இதுல எங்கேயுமே வந்து அவங்க ஆண்டவர பத்தி பேசல. அவங்க போயிட்டு வந்ததையும், அவங்க பார்த்ததையுமே அவங்க வந்து ரொம்ப பெருசா அவங்க பேசத் தொடங்குறாங்க. அவங்க இப்படி தொடங்கவுமே வந்து அதுல 2 பேர நம்ம இதுல ஸ்பெஷலா பார்ப்போம். முதலாவது காலேப். அவங்க வந்து சொல்றாங்க, "அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி" அவங்க இதுக்கு மேல இன்னும் கன்டின்யூ பண்ணி நெறைய பேசி எல்லாரையும் குழப்புறதுக்கு முன்னாலேயே அவர் வந்து எல்லாரும் அமைதியா இருங்க, 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 இருங்கன்னு சொல்லிட்டு அவரும் வேவு பார்க்க போனவங்கள்ல ஒருத்தரு. ஸோ அவர் சொல்றாரு, "நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம்" என்றான். அவரும் அவங்க கூடயே தான் போனாரு. அவங்க பார்த்த அதே காரியங்கள தான் அவரும் பார்த்தாரு. அவங்க அவர் ஒண்ணும் டிஃபரண்டா எதையும் பார்க்கல. ஆனா, அவரோட மனசையும், அவர் கூட போன மத்தவங்களோட மனசையும் நம்ம வந்து அழகா பார்க்க முடியுது. அவர் சொல்றாரு, "நம்ம உடனே போய் சுதந்தரிச்சுக் கொள்ளலாம். நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம்." அப்படிங்கிறது அவருடைய அந்த விசுவாசமுள்ள பேச்சா இருக்குது. அடுத்தது அவங்க சொல்றத பார்க்க போறோம். மத்த பேரு, அவனோடே கூட போய் வந்த மனிதரோ, மத்தவங்க எல்லாரும், "நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது. நம்மளால முடியாது. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள்" என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சசதரை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்செய்தி பரம்ப செய்தார்கள். அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இவங்க சொல்றது எல்லாமே வந்து பொய் கிடையாது. அது வந்து ஃபேக்ட்ஸ். அதான் ரியாலிட்டி. அதான் உண்மை. ஆனா, அதையும் மீறி நமக்கு பின்னால அவங்க வாழ்க்கையில அவங்களுடைய சொந்த அந்த ஆ ஸ்ட்ரென்த்தையும், அவங்களுடைய சொந்த பலத்தையும், அவங்களால முடிஞ்சத மட்டும் அவங்க செய்ய முடிஞ்சிருந்துச்சுன்னா, அவங்க 400 வருஷம் எகிப்தியர் கூட அடிமைகளா அவங்க வாழ்ந்திருக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய சொந்த பலன நம்பி அவங்க வாழ்ற ஒரு மக்களா இருந்தா, அவங்க இந்த இடத்துல முதல்ல இன்னைக்கு
நிக்கவே மாட்டாங்க. ஆனா, அவங்க வந்து அவங்களுக்கு பின்னால அவங்களோட வல்லமையா கூட்டிட்டு வந்த அந்த ஆண்டவர, அந்த ஒரு நொடி பொழுதுல மறந்த ஒரு பிள்ளைகளா நிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நம்ம வாழ்க்கையிலயும் கூட நம்ம இந்த மாதிரி அ நம்ம எதிர்பாராத நமக்கு என்னோட சக்திக்கு, என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு மீறின இவ்ளோ பெரிய காரியம் எனக்கு எதிரா நிக்குதே! அப்படின்னு நம்ம அத பார்த்தோம்னா, இவங்க பயந்த மாதிரியே அந்த பயம் நமக்குள்ளேயும் வந்துரும். அதே மாதிரி இவங்க எதார்த்தமா தானே இருக்கு. இது பிராக்டிகலா இருக்கு. இதுதான் ரியாலிட்டி. நான் என்ன பண்ணுவேன்? இது சரிதான். அப்படின்னு இவங்கள மாதிரியே நம்ம இருக்கக்கூடாது. அப்படிங்கிறத காலேபோட அந்த முதல் 2 லைன்ல அவங்க பேசினதையும் நம்ம ரொம்ப கவனிக்கணும். அவர் வந்து ஆண்டவர் மேல அவ்ளோ விசுவாசம் உள்ள பிள்ளையா, இவங்க பார்த்ததையே அவர் பார்த்திருந்தாலும், அவங்க கூடவே அவர் அந்த நாடுகளுக்கு போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாலும், அவருடைய விசுவாசம் வந்து அவர் மேல இல்ல. அவருடைய சொந்த பலத்தின் மேல இல்ல. அவருடைய விசுவாசம் வந்து, நம்பிக்கை வந்து ஆண்டவர் மேல மட்டுமே இருக்கத நம்ம பார்க்க முடியுது. அதனால இந்த ஜனங்கள் நம்ம பார்க்குறோம், திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க, அவங்களுடைய பிரச்சனைய மகிமைப்படுத்துறாங்க. அவங்க ஆண்டவர அவங்கள எகிப்திலிருந்து மகிமையா அவ்ளோ அதிசயம், அற்புதங்கள் நம்ம வாழ்நாள்ல நம்மலாம் கேள்வி தான் பட்டுருக்கோம். ஆனா, அவங்க கண்ணால பார்த்து, அவங்க ஆண்டவர் கூடயே வாழ்ந்த மக்கள். இவ்வளத்தையும் பார்த்தவங்க ஒரு சின்ன ஒரு கெட்ட செய்திய கேட்டதும், அவங்களுடைய மனசும், அவங்களுடைய அந்த விசுவாசம் எங்க? அது எங்க போச்சு? அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்களுடைய பிஹேவியர நம்ம பார்க்க முடியுது. அவங்க வந்து இவ்ளோ சொல்றாங்க. ஆனா, இதுக்கு நடுவுலயும் ஆ அந்த காலேபும், யோசுவாவும் மட்டுமே அங்க விசுவாசத்தோட நிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால இது நமக்கும் ஒரு பெரிய பாடம். இங்க நடந்த மாதிரியே நம்மளும் நம்ம எதிர்பாராத வேளையில நம்மளுக்கு எதிரா இந்த மாதிரி பெரிய பெரிய காரியங்கள் நமக்கு அகெயின்ஸ்ட்டா வரும்போது, நம்ம இந்த மக்கள் மாதிரி இருக்கக்கூடாது. காலேபும், யோசுவாவும் மாதிரி அந்த விசுவாசத்தோட இருக்கணுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான காரியம். அதே மாதிரி அது ரியாலிட்டியாவே இருக்கலாம். நமக்கு ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டே குடுத்திருக்கலாம். அதுதான் ரியாலிட்டி. அதான் நம்மளோட உங்களோட ஹெல்த்ல இந்த இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது ஒரு ரியாலிட்டியா இருந்தாலும், அந்த ரியாலிட்டிய மீறி என்னுடைய தேவனால எனக்கு பூரண சுகத்த குடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விசுவாசமா இருக்கணும். அதே மாரி நம்மளோட ஃபைனான்ஸஸா கூட இருக்கலாம். நம்மளுடைய பிசினஸா இருக்கலாம். நம்மளுடைய வேலைகள்ல, இல்ல நம்மள பிள்ளைங்களோட வாழ்க்கையில, இந்த மாரி எத்தனையோ காரியங்கள்ல இது என்னால முடியாது அப்படிங்கிறதும், இல்லன்னா இதுதான் ரியாலிட்டி, இதுதான் ட்ரூத் அப்படின்னு ஒரு உண்மை இருக்கும். ஆனா அதுக்கு மேல நம்மளுடைய விசுவாசம் வந்து ஆண்டவர் மேலயும், அவங்க வந்து அற்புதம் செய்ற அந்த வல்லமையுள்ள தேவன் அப்படிங்கிற அந்த விசுவாசம் நமக்கு ரொம்பவே வேணுங்கிறத இதுல பார்க்க முடியுது. அடுத்ததும் இது அப்படியே கன்டின்யூ ஆகுது. அவங்க இப்படியெல்லாம் சொன்ன உடனே, அடுத்து வந்து அந்த சபையாரு, இவங்க வந்து லட்சக்கணக்கான மக்கள் அப்படிங்கிறத நம்ம நினைவு கூறணும். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எத்தனையோ லட்சத்துல இந்த இடத்துல கூடியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நடுவுல இவங்க இந்த துர்செய்திய பரப்புன உடனே, நம்ம போகணும்னு நெனைக்கிற தேசத்துல இவ்ளோ பெரிய ஆட்கள் இருக்காங்க. நம்மளால போறது ரொம்ப கஷ்டம். இது நடக்கவே முடியாதுன்னு அவங்க பேசுற நேரத்துல, உடனே இந்த மக்கள் என்ன பண்றாங்க, அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். முதல்ல புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? ஜனங்கள் அன்று முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இவங்க பிஹேவியர் எப்படி இருக்குன்னா, யாருமே இல்லாம நடுத்தெருவுல இருக்கிற ஒரு அனாதையா இருக்கிற ஒரு மனுஷங்க மாதிரி அவங்க வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆ அவங்க கூட ஒரு வல்லமையுள்ள ஒரு தேவன், அவங்கள இவ்வளோ நாளு வழி நடத்திட்டு வந்தவர் கூட இருக்கிறாருங்கிறத, இந்த காலகட்டத்தில இந்த நியூஸ கேட்ட உடனே, அவங்க வந்து இப்படி ரியாக்ட் பண்றத நம்ம பார்க்க முடியுது. புலம்புறது, அழுறது, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும், ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்துப் போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். அதுவும் எஸ்பெஷலி இந்த லைன் நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும். ஏன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில அது தேவைப்படும் நமக்கு. இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும், எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள்.
அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அவங்களுக்கு இந்த சுதந்திரமான நிலைமை வேண்டாம். நம்ம திரும்ப அந்த அடிமைத்தனத்துக்கே நம்ம போயிருவோம். ஏன்னா, நமக்கு அதுதான் பழக்கப்பட்டது. நமக்கு அதுதான் தெரிஞ்சது. அதனால இது இவ்ளோ கஷ்டம்னா, இது நமக்கு வேண்டாம். இவங்க செய்ற இந்த காரியங்கள், அவங்க புலம்புறதுலயும், அழுகுறதுலயும், முறுமுறுக்கிறதுலயும், இது ஒரு விசுவாசமான ஒரு பிள்ளை பண்ற காரியமா? அப்படின்னு நம்ம உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோம்னா, இல்ல. நமக்கு ஆண்டவர் மேல பூரண விசுவாசம் இருந்தா, எந்த ஒரு இந்த கெட்ட செய்தியோ, துர்செய்தியோ எத கேட்டாலும், இந்தே இடத்துல தான் காலேபும், யோசுவாவும் கூட இருக்கிறாங்க. அவங்களுடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு. ஆனா இந்த மக்களும் அதே இடத்துல, அதே தேவன ஆராதிக்கிற மக்களா இருக்கிறாங்க. அவர் பண்ண அவ்வளவு அதிசயங்கள பார்த்த மக்களா இருந்தும், அவங்க இந்த துர்செய்திய கேட்ட உடனே, அவங்க பண்ற இதே காரியங்கள்ல பல வேளைகள்ல நம்ம எல்லாரும் கூட நம்ம வாழ்க்கையில செய்றவங்களா இருக்கிறோம். நம்ம எதிர்பார்க்காம நம்ம வாழ்க்கையில ஏதாவது கெட்ட செய்தி வரும்போது, நமக்கு பிரியமில்லாத காரியம் நடக்கும்போது, நம்மளும் புலம்புறவங்களா, அழுறவங்களா, ஆண்டவருக்கு விரோதமா வந்து முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிற பிள்ளைகளா நம்ம பல வேளைகள்ல இருக்கிறோம். ஆனா, அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம நினைவு கூரணும். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது, நமக்கு ஆண்டவர் மேல பூரண விசுவாசம் இல்லாததுனால தான், நம்ம இப்படி பண்றோம் அப்படிங்கிற அந்த உண்மையையும் நம்ம உணரணும். ஏன்னா, நமக்குள்ள என் கூட என் ஆண்டவர் இருக்காரு அப்படிங்கிற அந்த விசுவாசம் நமக்கு எல்லா வேலையிலும் இருந்தாலே, நம்ம இந்த மாரி காரியங்கள நம்ம செய்ய மாட்டோம். விசுவாசம் இல்லாததுனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் செய்றத நம்ம பார்க்க முடியுது. அவங்க தான் நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு, "வாங்க நம்ம திரும்பி போகலாம்" அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே அப்பொழுது மோசேயும், ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகம் குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும், எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு, இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விற்று விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். இதுவரைக்கும் நம்ம முதல்ல இருந்து வாசிச்சதுல கர்த்தர் அப்படிங்கிற அந்த வார்த்தையே மென்ஷன் பண்ணாம இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அழுது புலம்பிட்டு இருக்காங்க. அங்க வேவு பார்க்க போனதுல 12 பேர்ல 10 பேர் வந்து அந்த கெட்ட செய்திய சொல்றாங்க. 2 பேர் மட்டுமே வந்து என்ன பண்றாங்க, யோசுவாவும், காலேபும் மட்டும் தான் ரொம்ப விசுவாசத்தோட ஒரு பேசுறத நம்ம பார்க்க முடியுது. அவங்க சொல்ற ஒவ்வொரு சென்டென்ஸ்லயும் ஆண்டவர நினைவு கொண்டு அவங்க பேசுறத நம்ம பார்க்க முடியுது. திரும்ப திரும்ப அது ஒரு நல்ல தேசம். ஆண்டவருடைய சித்தம் இருந்தா, அவங்க நிச்சயமா நமக்கு இத செய்வாங்க. ஆண்டவருக்கு விரோதமா நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்க அவங்களுக்கு பயப்பட வேண்டியதில்ல. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுற பேச்சு வந்து அவ்ளோ விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளா இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்டா இப்ப தான் நம்ம பார்த்தோம். அதுக்கு முந்தின வசனங்கள்ல அவங்க அழுகுறது, புலம்புறது, ஆ கலாட்டா பண்றதுன்னு பயங்கரமா ஒரு நெலைமையில அந்த மக்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு நடுவுல இந்த 2 பேர் வந்து அவ்ளோ விசுவாசத்தோட சமாதானமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலயும் நம்மளும் இதே மாதிரி காரியங்கள எதிர்கொள்ளும்போது, இப்போ உலகத்துல வந்து நெறைய விஷயங்கள் நடக்குது. இப்ப ரீசென்ட் இயர்ஸ்லயே நம்ம பார்த்தா, உலகம் பூரா எல்லாருக்குமே கொரோனா வைரஸ் தொற்று வந்துச்சு. அது வந்து உலகத்தையே எல்லாரும் சுத்தி அது ஒரு பேச்சா இருந்துச்சு. நம்ம அந்த மாதிரி காலகட்டங்கள்ல, அந்த பெரும்பான்மையான மக்கள் இருக்கிற அதே சிந்தனையிலயும், அந்த பெரும்பான்மையான மக்களுக்கு இருக்க அதே பயத்தையும் உள்ள ஒரு பிள்ளைங்களா இருக்குமா? இல்லன்னா இந்த காலேபும், யோசுவாவும் இருந்த மாதிரி, அந்த ஒரு சிறுபான்மை மக்களா ஆண்டவருக்காக நிக்கிற பிள்ளையா நிக்கிறோமா? அப்படிங்கிறத நம்ம நம்மளே
சோதிச்சு பார்க்கணும். இன்னைக்கும் அந்த ஈரானுக்கும், அமெரிக்காவுக்கும் நடுவுல அந்த போரும் போய்க்கிட்டே இருக்குது. அதுக்கு நடுவுலயும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனா, இந்த வேளையிலயும், இந்த உலகத்திலயும், செய்திகள்லயும் சுத்தி இருக்கிறவங்களும் ஒவ்வொரு விதமா பேசுறாங்க. எத்தனையோ செய்திகள நம்ம கேட்கிறோம். ஆனா, அதுக்கு நடுவுல நம்ம ஆண்டவர் மேல அந்த விசுவாசம் உள்ள அந்த சிறுபான்மையினரா நம்ம இருக்கிறோமா? காலேபும், யோசுவா மாதிரி அந்த எண்ணங்களோட, அந்த சிந்தனையோட, அந்த விசுவாசத்தோட நிக்கிற பிள்ளையா நம்ம இருக்கிறோமா? அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இவங்களோட வாழ்க்கை வந்து நமக்கு ஒரு பெரிய பாடம். அவங்க 2 பேரும் இவ்வளவு இதுக்கு நடுவுலயும் ஆண்டவருக்காக அந்த விசுவாசத்தோட நிக்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பாடமா இருக்கு. அதனால நம்ம வாழ்க்கையிலயும் நான் சொன்ன மாதிரி நெறைய ஏற்றத்தாழ்வுகள் வரும். எத்தனையோ விதமான நம்ம எதிர்பார்க்காத காரியங்கள் நடக்கும். அதுக்கு நடுவுல நம்ம இந்த மெஜாரிட்டியா இருக்க இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சக்கணக்கான பேரோட அவங்கள மாரியே நம்ம இருக்க போறோமா? இல்லன்னா தனித்துவமா நம்ம இந்த காலேபும், யோசுவா மாதிரி நம்ம இருந்து அவங்களுடைய ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்த ஆ வாங்குற பிள்ளைங்களா நம்ம இருக்க போறோமாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அடுத்ததும் பார்க்குறோம். ஆ அடுத்ததும் இந்த சூழ்நிலை வந்து மோசமாயிட்டே போகுது. அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். அவங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. இதெல்லாம் சரி வராது. இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள கல்லெறிஞ்சு கொன்னுறலாம். கொன்னுட்டு நம்ம பேசாம எகிப்துக்கு போயிடலாம். ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாருங்கிறதையே அவங்க என்ன பண்றாங்க? மறந்துட்டாங்க. இது எல்லாத்துக்கும் நடுவுல. ஆனா நம்ம பார்க்குறோம் உடனே அவங்க அப்படின்னு சொன்ன உடனே யார் வராங்க? உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது. அவங்களுடைய அந்த விசுவாசமுள்ள அந்த பிள்ளைகள் மேல அவங்க கல் எறியணும் அப்படின்னு இந்த சபை எல்லாம் சேர்ந்து கூட்டம் கூடும்போது யார் வந்துட்டா? ஆண்டவர் வந்துட்டாங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, "எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆஹ் ஆண்டவருக்கு அதான் விசுவாசம் இல்லாம நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கவே முடியாது. ஆண்டவருடைய மனசும் அவங்களுடைய என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அழகா பார்க்க முடியுது. எது வரைக்கும் இன்னும் எவ்வளவுதான் இந்த மக்கள் என்ன இது பண்ணுவாங்க. எனக்கு ஏன் இவ்ளோ கோபம் ஊட்டுறாங்க? அப்படின்னு கேட்குறாங்க. தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவங்க பார்த்திருந்தும், எதுவரைக்கும் என்ன இப்படி விசுவாசிக்காம இந்த மாதிரி பேசிக்கிட்டு, இந்த மாதிரி காரியங்கள் பண்ணிக்கிட்டே இவங்க இருப்பாங்க. அப்படின்னு கேட்டுட்டு ஆண்டவரே சொல்றாங்க, "நான் இவங்க எல்லாரையும் கொன்னுடுறேன். நீ மோசே நீ ஒருத்தன் எனக்கு போதும். உன்ன வச்சு நான் எனக்கு ஒரு பெரிய ஜாதியே நான் உருவாக்கிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த வேளையில நம்மளா இருந்தோம்னா, இதான் சான்ஸு. இவங்களெல்லாம் கெட்டி மேய்க்க முடியாது. அதனால ஆண்டவரே நீங்க சொல்றது நல்லது தான். உங்க சித்தம் எதுவோ நீங்க அதையே பண்ணிக்கோங்க அப்படின்னு அந்த இடத்திலேயே அவங்க கதையெல்லாம் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா மோசேயே மோசே அப்படிங்கிறத நம்ம அடுத்த இதுல பார்க்க முடியுது. மோசே உடனே கர்த்தரை நோக்கி சொல்றாங்க, எகிப்தியர் இதை கேட்பார்கள். நீங்க இந்த மாதிரி இவங்கள கொன்னு போட்டுட்டீங்கன்னா, இந்த இடத்துல எகிப்தியர் அந்த செய்திய கேட்பாங்க. அவர்கள் நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே. கர்த்தராகிய நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும், கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும், உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும், பகலில் மேகத்தூணிலும் இரவில் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்கிறதையும் கேட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது எகிப்தியருக்கு கூட தெரியுது அப்படிங்கிறத மோசே சொல்றாங்க. எகிப்தியர்லாம் இத கேட்டிருக்காங்க. ஆனா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, சுத்தி இருக்கிற மக்களுக்கெல்லாம் இந்த ரியாலிட்டி தெரியுது. ஆனா அதையே அனுபவிச்சுட்டு இருக்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அத வந்து கொஞ்சம் கூட யோசிக்காத ஒரு ஜனங்களா இருக்கிறாங்க. அதுக்கப்புறமும் சொல்றாங்க, இந்த தேசத்தின் குடிகளும், அதாவது இப்ப சுத்தி பார்த்துட்டு வந்த இந்த சுற்றுப்புறத்துல இருக்க இந்த கானான் தேசம், மத்த தேசத்து குடிகளும் சொல்லுவார்கள், ஒரே மனிதனை கொல்லுகிறது போல இந்த ஜனங்களை எல்லாம் நீர் கொல்வீரானால், அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்டிருக்கும் புறஜாதியார், கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு கொடுப்போம் என்று ஆணையிட்டிருந்த தேசத்திலே அவர்களை
கொண்டு போய் விடக்கூடாதே போனபடினால் அவர்களை வனாந்தரத்திலே கொன்று போட்டார் என்பார்களே. உங்களால கூட்டிட்டு போக முடியல. அதனால தான் நீங்க இந்த மாரி வனாந்தரத்தில அவங்கள கொன்னு போட்டுட்டீங்கன்னு சொல்லிருவாங்க ஆண்டவரே. அதனால வேண்டாம். நீங்க தயவு செஞ்சு அத பண்ணாதீங்க. அவங்கள மன்னிச்சிருங்க. நீங்க வந்து அவங்களுக்கு நடுவுல இவ்ளோ அ வல்லமையோட இருந்தத இந்த சுற்று வட்டாரத்தில இருக்க எல்லாருக்கும் தெரியும். அதனால நீங்க இத செய்யக்கூடாது. அப்படின்னு அந்த மக்களுக்காக வேண்டுகிற, ஜெபிக்கிற ஒரு பிள்ளையா மோசே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறமும் ஆண்டவர் சொல்றாங்க, "அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்திற்கு செவிகொடாமல் இதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள்." அப்படிங்கிறத ஏசப்பா ஆண்டவர் தாமே சொல்றாங்க. மன்னிச்சிடுறேன். ஆனா, என்னோட மகிமைய பார்த்தும், நான் எகிப்திலயும், இந்த வனாந்திரத்திலயும் எத்தனையோ அடையாளங்கள பண்ணேன். அவ்வளத்தையும் பார்த்திருந்தோம். என்னுடைய சத்தத்த கேட்டவங்களா, ஆண்டவர் எத்தனையோ இடத்துல நம்ம பார்க்க முடியும். இது நடக்கிற காலகட்டத்தில, அவங்க கிட்ட சத்தமா அவங்களுடைய ஆண்டவருடைய சத்தத்த கேட்ட பிள்ளைங்க இவங்க. அதைய கேட்டும் செவி கொடாமல், இதனோட 10 முறை அந்த விசுவாசமே இல்லாம என்ன பரீட்சை பார்த்த இந்த மனுஷங்க யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவர் வந்து நம்ம எல்லாத்துக்கும் நடுவுல எல்லா கஷ்ட நஷ்டத்துக்கு நடுவுலயும் நான் விசுவாசத்தோட இருக்கேனே, அதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்களா இருந்தோம்னா, ஆண்டவர் எல்லாத்தையும் அவங்க பார்க்கிற தேவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இவ்ளோ பேருக்கு நடுவுலயும் அவங்க வந்து பார்த்துருக்காங்க. என்னுடைய தாசனாகிய காலேபுக்கு வேற ஒரு ஆவி உடையவனா இருக்கிறான். அவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி அ மாம்சத்தினால வழிநடத்தப்படுற பிள்ளையா இல்லாம, ஆவியினால வழிநடத்தப்படுற என்னுடைய பிள்ளையா இருக்கிறான். உத்தமமா என்ன பின்பற்றி வந்ததுனால, அவன் அந்த இடத்துக்கு போவான். இந்த நான் அவனுடைய சந்ததியும் நான் வாக்குத்தத்தம் பண்ணத சுதந்தரிச்சுக் கொள்வாங்க அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறமும் பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். ஆம், இது நம்ம எல்லாருக்கும் கூட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். இப்ப என்னோட வாழ்க்கையிலுமே நானும் எனக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது நடக்குது, என்னால அத பண்ண முடியல அப்படின்னா, கொஞ்சம் அந்த அப்படியே முறுமுறுக்கிற ஒரு மென்டாலிட்டி அப்பப்போ வரும். ஆனா, இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது, ஆண்டவருக்கு இது பிரியமே இல்லாத காரியம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆ காலேபும், யோசுவாவும் இருந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம உணரணும். நீ அவர்களோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அவங்க என்ன சொன்னாங்க? நாங்க இந்த வனாந்தரத்திலே செத்து போயிட்டா நலம் அப்படிங்கிற வார்த்தைய சொன்னாங்க. அதே தான் ஆண்டவர் சொல்றாங்க. நீ என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு, உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களுமாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும் அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்லிடுறாங்க. பல வேளைகள்ல நான் சொன்ன மாதிரி, நம்ம வாழ்விலும் அந்த ஏற்றத்தாழ்வுகள் வரும்போதும், நம்ம எதிர்பார்க்காத ஒரு கெட்ட செய்தி வரும்போதோ, நமக்கு பிடிக்காத காரியங்கள் நடக்கும்போதும், நம்ம அந்த கோபத்திலயும், பயத்திலயும், வருத்தத்திலயும் சில வேளைகள்ல வாயில இருக்க வார்த்தைகள தவற விடுறவங்களா இருக்கிறோம். என்ன பேசுறோம்னு ஒரு கண்ட்ரோலே இல்லாம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, சில நேரம் நம்ம எல்லாருமே செய்றோம். ஆனா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட வாழ்க்கையில இது ஒரு பெரிய பாடம் நமக்கு. ஆண்டவர் சொல்றாங்க, என் காது கேட்க அவங்க என்ன சொன்னாங்களோ,
அத உங்களுக்கு நான் செய்றேன். அத தானே கேட்டாங்க. இந்த வனாந்தரத்திலேயே நாங்க செத்து போயிட்டா நலம்னு சொன்னாங்க. ஓகே. நீ கேட்டத உனக்கு செய்றேன். இந்த வனாந்தரத்தில நீங்க எல்லாருமே இறந்துருவீங்க. அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்ல வரத நம்ம பார்க்க முடியுது. அதனால நம்மளும் இது ஒரு பெரிய பாடமா எடுத்துக்கிட்டு, நம்ம கவலையா இருக்கும்போதோ, இல்ல கோபத்தில இருக்கும்போதோ, நம்ம என்ன யோசிக்கிறோம்? யோசிச்சுட்டு நம்ம வாயில என்ன மாதிரி வார்த்தைகள் பேசுறவங்களா நம்ம இருக்கிறோம்? அப்படிங்கிறத ரொம்ப கவனத்தோட நம்ம இருக்கணும். அடுத்ததும் பார்க்கிறோம். எப்புன்னேயின் குமாரன் காலேபும், நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர, மற்றவர்களாகிய நீங்கள், நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நமக்கு ஒரு பெரிய ஆம், பாடம். ஆண்டவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில ஒண்ணா இருந்தாலுமே, அவங்க அபியா இப்படி இப்படி போய் இப்படி ஆசீர்வாதமா இப்படி எனக்கு இருக்கணும் அப்படின்னு ஆண்டவரே எனக்கு ஒரு சித்தம் வச்சிருந்தாலும், நான் ஆண்டவர கீழ்ப்படியாம, அவங்க மேல நான் விசுவாசம் இல்லாம காரியங்கள் செய்யும்போது, அது என் வாழ்க்கையில நிறைவேறாது. அததான் நம்ம இங்கேயும் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய சித்தம், அவங்களுடைய வாக்குறுதி இந்த மக்களுக்கு இருந்துச்சு. நான் உங்கள கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு முன்னால நான் போறேன். உங்கள அந்த தேசத்துக்கு கூட்டிட்டு போறேன்னாங்க. ஆனா, அவங்க கீழ்ப்படியாமையினாலயும், அவங்க ஆண்டவர் மேல சுத்தமா விசுவாசமே இல்லாத பிள்ளைகளா இருந்ததுனாலயும், அதை இழந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையும் நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். அவங்க அந்த புலம்பும்போது நம்ம பார்த்தோம், என் மனைவிகளையும், என் பிள்ளைங்களையும் கொன்னு போடுறதுக்கு ஆண்டவர் இங்க கூட்டு வந்திருக்காரான்னு சொன்னாங்க. ஸோ அத தான் சொல்றாங்க. கொள்ளையாவார்கள்ன்னு நீங்க யார சொன்னீங்களோ, உன் குழந்தைங்கள நாங்க கூட்டிட்டு போவேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவர் உங்கள அவ்ளோ அற்புதமும், அடையாளங்களும் பண்ணி, எகிப்திலிருந்து உங்கள கூட்டிட்டு வந்தா, நீங்க அது ஃப்ரீயா கிடைச்சோனே, அது வேண்டாம் அப்படின்னு அசட்டை பண்ண அந்த தேசத்த அவங்க கண்டறிவார்கள். உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்திலே விழும். அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து, நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணருவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றத நம்ம பார்க்க முடியுது. அதனால நான் முதல்லயே சொன்ன மாதிரி நம்ம அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுறவங்களாகவும், அந்த கெட்ட செய்தியை கேட்டு உடனே ரியாக்ட் பண்ற பிள்ளைகளா இல்லாம, அந்த எல்லாத்துக்கும் நடுவுல இந்த காலேபும், யோசுவாவும் விசுவாசத்தோட ஆண்டவர் எம்ம கூட இருக்கும்போது, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற அந்த விசுவாசம் அவங்களுக்கு இருந்துச்சுல்ல, அதே விசுவாசம் உள்ள பிள்ளைங்களா நம்ம இருக்கும்போது தான், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள நம்ம சுதந்திரிச்சு கொள்ள முடியும். அடுத்ததும் பார்க்கிறோம். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடின இந்த பொல்லாத சபையார் யாவருக்கும் இப்படியே செய்வேன். இந்த வனாந்தரத்திலே அழிவார்கள். இங்கே சாவார்கள் என்று சொல் என்றார். அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசேயால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்செய்தி கொண்டு வந்த சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள் பார்க்கிறோம். 12 பேர் போனாங்க. 2 பேரை தவிர இந்த மாதிரி துர்செய்தி சொன்ன அந்த 10 பேரும் கர்த்தருடைய சந்நிதியிலே இறந்துட்டாங்க அப்படிங்கிறத வாசிக்க முடியுது. தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்புறம் கடைசியில் என்ன நடந்துச்சுன்னு மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். இவங்க 2 பேர் மட்டும்தான் இந்த 40 வருஷம் இவங்க எல்லாம் வனாந்தரத்தில் இறந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண அந்த தேசத்தை போய் சுதந்திரிச்சாங்க அப்படிங்கிறதும் பைபிள்ல இருக்குது. அதனால இவங்களோட வாழ்க்கையும் அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம எப்படி அதை பண்ணக்கூடாது, அதே மாதிரி காலேபும் யோசுவாவும் விசுவாசத்தோட என்ன செஞ்சாங்க, நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம இதே மாதிரி சூழ்நிலைகளையும் ஒரு கெட்ட செய்தியை எதிர்கொள்ளும் போது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் இவங்க வாழ்க்கைகள்ல இருந்து நம்ம பார்த்தோம். அதனால எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்ற மாதிரி விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு
பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சூழ்நிலை சந்தர்ப்பம் மாறிக்கிட்டே இருக்கும். சாத்தானும் ஒரு பக்கம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கும்போது எத்தனையோ விதமான சோதனைகளையும் நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிறைய நமக்கு எதிரா அவன் வருவான். ஆனா இந்த வசனத்துல நம்ம பார்க்கிற மாதிரி தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் ஏன் கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத உணர்ந்தவங்களா, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிற தேவன் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தை கைவிடாத பிள்ளைங்களா நம்ம எப்பவும் இருக்கணும். நம்ம இப்ப பழைய ஏற்பாட்டிலிருந்து அவங்கள பார்த்தோம். புதிய ஏற்பாட்டிலயும் கூட ஏசப்பாவுக்கும் இந்த விசுவாசம் இல்லாம இருக்கிறது பிடிக்காத ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். மத்தேயு 14வது அதிகாரம் 28லிருந்து 31வது வசனத்திலயும் பார்க்கிறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பேதுரு வந்து அந்த தண்ணி மேல நடக்கிற அந்த காரியம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதைக் கண்டு பயந்து, பயம் எங்க எல்லாம் வருதோ அந்த இடத்துல விசுவாசம் இருக்காது. பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஏசப்பா ஒன்று அவன் கையை பிடிச்சி, ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல பயப்படாத, இட்ஸ் ஓகே, எனக்கு தெரியுது, சுத்தி புயல் அடிக்குது, காத்தடிக்குது, கடல் ரொம்ப இதா இருக்குது, கஷ்டம்தான் அப்படின்னு அவனை வந்து சமாதானப்படுத்துற தேவனா நம்ம இந்த இடத்துல பார்க்கல. ஏசப்பா என்ன சொல்றாங்க? அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆண்டவரும் பல வேளைகள்ல நம்ம வாழ்க்கையிலயும் அவங்களுடைய சித்தம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அதிசயங்கள்லயும் அற்புதங்கள்லயும் வாழ்ற ஒரு பிள்ளையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய சித்தமா இருக்கு. ஆனா நம்ம இந்த பயத்துல வாழ்ற பிள்ளையா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில அந்த அதிசயம் நடக்க முடியாது. அதுக்கு தடையா நம்மளே தான் அந்த இடத்துல இருப்போம். இந்த இடத்துல வேற யாருமே தடை இல்ல. ஆண்டவர் வான்னு சொல்றாங்க, அவரும் போறாரு. அவருக்குள்ள எப்போ அந்த பயம் வந்துச்சோ அப்பவே அவரோட ஃபோக்கஸ் வந்து ஏசப்பா கிட்ட இருந்து மாறி அவருடைய சூழ்நிலைகளையும் சுத்தி இருக்க சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலையும் பார்த்து அவர் பயப்படுற பிள்ளையா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதனால நம்ம வாழ்க்கையிலயும் எந்த மாதிரி காரியத்தை நம்ம எதிர்கொள்ளும் பொழுதும் அந்த பயம் இல்லாம இருக்கிற பிள்ளைங்களா இருந்தாதான் ஆண்டவர் நம்மளோட நிக்க முடியும். சவுலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் கோலியாத்த பார்த்து பயந்துகிட்டே இருக்கும்போது அந்த 40 நாளும் ஆண்டவர் அந்த இடத்துல இல்ல. அவங்க பின்னால அவங்க நிக்கவும் இல்ல, அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு முதல்ல விசுவாசமும் இல்ல, அந்த இடத்துல அவங்க பயந்து போய் இருந்தாங்க. அதே இடத்துல அதே தாவீது வந்து ஆண்டவர் பெயரை சொல்லி, நான் இருக்கிறேன், ஆண்டவர் என் கூட இருக்காங்க, என்னால முடியும்னு அவங்க நிக்கும்போது தான் ஆண்டவர் அவங்க கூட நின்னத நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால நம்மளும் அற்ப விசுவாசியா சந்தேகப்படுற பிள்ளையா இருக்கக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அடுத்ததும் பார்க்கிறோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 36லிருந்து 39வது வசனத்திலையும், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைய இருக்கு. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டத நம்ம பெறணும்னா பொறுமை வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இப்போ நம்ம பார்த்த அந்த காலேபும் யோசுவாவோட வாழ்க்கையிலயுமே அவங்க நல்லவங்களா இருந்துமே, ஆண்டவர் மேல பூரண விசுவாசம் உள்ள பிள்ளைங்களா இருந்துமே, அவங்க மற்ற எல்லாரோட சேர்ந்து 40 வருஷம் அவங்களும் அந்த வனாந்தரத்துல சுற்றி திரிந்து, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வாக்குறுதி பண்ணப்பட்ட அந்த தேசத்தை சுதந்தரிச்சு கொண்டாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அதனால ஆண்டவரின் சித்தத்தின்படி செஞ்சு நமக்குள்ள அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டத நம்ம பெறணும்னா, நம்ம எல்லாருக்குமே முதல்ல பொறுமை, விசுவாசத்தோட சேர்த்து பொறுமையும் ரொம்ப முக்கியமான காரியம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். எப்பவுமே விசுவாசத்தோட உறுதியா நிக்கிற பிள்ளைங்களா இருக்கும்போது தான் ஆண்டவருக்கு அது பிரியமான காரியம். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா
பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வந்த வழிக்கே பின்னால ஓடி போயிடலாம், எகிப்து தேசத்துக்கே நம்ம ஓடி போலாம் அப்படின்னு சொல்லி அப்படி இருந்த ஜனங்களா நம்ம இல்லாம ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும். மத்தேயு 17வது அதிகாரம் 15லிருந்து 17வது வசனத்திலயும் கூட அதே மாதிரி ஒரு காரியத்தை பார்க்க போறோம். ஏசப்பா முதல்லயே அவங்களுடைய சீஷர்களுக்கு அவங்க ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு வந்து எல்லா பவர் அண்ட் அத்தாரிட்டி, அவங்களுக்கு தேவையான எல்லா வல்லமையும் கொடுத்து, நீங்க போய் சுவிசேஷ ஊழியம் பண்ணுங்க, எல்லாரையும் நோய்களை நீங்க குணமாக்குவீங்க, பிசாசுகளை துரத்துவீங்க, அதுக்கான பவர் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு இருந்தும் விசுவாசம் இல்லாததுனால அவங்களால ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். வலிப்பு நோய் உள்ள ஒரு பிள்ளையா இருக்கிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன். அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரத்யுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஏசப்பா அவனை வந்து குணப்படுத்தி அனுப்பிடுவாங்க. ஆனா இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய காரியம், ஆண்டவர் தாமே அவங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் கொடுத்து அவங்கள வந்து போய் இந்த ஊழியத்தை பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட விசுவாசம் இல்லாததுனால, என்னால இதை பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க யோசிச்சதுனால அந்த பையனை அவங்களால குணப்படுத்த முடியாதவங்களா அந்த இடத்துல நிக்கிறாங்க. ஏசப்பாவும் நம்ம முதல்ல பார்த்த மாதிரியே அது பரவாயில்லன்னு அவங்க சொல்லல. அவங்களுக்கு இது ரொம்ப பிரியமில்லாத ஒரு காரியமா இருக்கு. அவங்க சொல்றாங்க, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியா இருக்கிறீங்களே, நான் உங்களோட எவ்வளவு நாளைக்கு உங்க கூடயே இங்க இருப்பேன், எவ்வளவு பொறுமையாகவும் நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு கேட்கறத நம்ம பார்க்க முடியுது. அதனால விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நம்மளால பிரியமா இருக்க முடியாது. அதனால விசுவாசம் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பங்க வகிக்குது. அடுத்ததும் பார்க்கிறோம். 1 யோவான் 5வது அதிகாரம் 4 முதல் 5வது வசனத்திலையும், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் அப்படின்னு ரொம்ப அழகா கேட்டிருக்காங்க. தேவனால பிறந்த நம்ம எல்லாருமே இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் நமக்கு எதிராக வரும்போதும் ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்மளால எல்லாத்தையுமே ஜெயிச்சு வெற்றி வாகை சூட முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த விசுவாசத்தை கொண்டுதான் நம்ம பார்க்கிறோம், நோவா அவங்களோட குடும்பம் மொத்தத்தையும் ரட்சிப்புகிறதுக்கு அந்த பேழையை உண்டு பண்ணினாங்க. அதே விசுவாசத்தினால தான் ஆபிரகாம் அவங்க சோதிக்கப்படும் போது ஈசாக்கையே பலியாக ஒப்பு கொடுத்தாங்கன்னு பார்க்கிறோம். விசுவாசத்தினால யோசேப்பும் அவர் இறக்கும்போது எகிப்து தேசத்துல இருக்கிற அவர் அங்கேயே இறந்து அவருடைய எலும்புகள் அங்க இருக்கு. அவர் சொல்றாரு, நீங்க வந்து ஃபியூச்சர்ல ஆண்டவர் உங்களை அந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு கொண்டு போவாங்க. அப்போ என் எலும்புகளை இந்த எகிப்துல விட்டுட்டு போயிடாதீங்க. என் எலும்புகளை வாக்குத்தத்தம் பண்ண அந்த தேசத்துக்கு, கானான் தேசத்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு அவர் கட்டளை கொடுக்கறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி அதே விசுவாசத்தினாலதான் எரிகோ பட்டணத்திலையும் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது எல்லாமே எபிரேயர் 11வது அதிகாரத்துல இருக்கு. நீங்களும் இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அதிகாரத்தை போய் எல்லாருமே வாசியுங்க. விசுவாசத்தை பத்தின ரொம்ப முக்கியமான காரியங்கள் அந்த அதிகாரத்துல இருக்கு. இந்த வேளையிலும் எங்க வாழ்க்கையிலும் கூட நம்ம இன்னைக்கு பார்த்த மாதிரியே ஆம், நாங்க எதிர்கொண்ட, நம்ம நினைச்சது ஒண்ணு ஆனா நடந்தது ஒண்ணு அப்படிங்கிற சில காரியங்களையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். முதலாவதா ஆம், அஜயோட வாழ்க்கையில தான். ஆஹ், அவங்க இந்த ஊருக்கு வந்து இங்க ஃபர்ஸ்ட் இங்க படிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. படிக்க வந்திருந்த காலகட்டத்திலையும் அவங்க அதுக்கு தேவையான அந்த எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு வேலை தேடிட்டு இருந்தாங்க. ஒரு லண்டன்ல இருந்தாங்க. லண்டன்ல இருக்கும்போது அவங்க ஒரு டென்டிஸ்ட் கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அவர் வந்து மான்செஸ்டர்ல இப்படி ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க. அங்க இருக்க அந்த ஹாஸ்பிட்டல்ல, NHS ஹாஸ்பிட்டல்ல வந்து
அ உனக்கு ஒரு வேலை ரெடி பண்றேன்னு சொல்றாங்க. ஸோ நீ அவர போய் பாரு அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் அ லண்டன்லேருந்து மான்செஸ்டருக்கு ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. அன்னைக்கு காலையிலேயே கிளம்பி வந்துட்டு, அன்னைக்கு ஈவினிங்கே போணுங்கிறது தான் அவங்களுக்கு பிளானு. ரிட்டர்ன் டிக்கெட்டையும் எடுத்துட்டே வந்தாச்சு. அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா, இவங்க யார பார்க்க வந்தாங்களோ, அவர் அந்த டாக்டர் அந்த அன்னைக்கு இல்ல. அங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்லிட்டாங்க, "அவர் இங்க இல்ல. அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு, அவர் சீக்கிரமே வீட்டுக்கு போயிட்டாரு. நீங்க இன்னொரு நாள் வாங்க. நீங்க போயிட்டு வாங்க." அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அஜய் எதிர்பார்த்து வந்தது ஒரு விஷயம். ஆனா, அங்க அவங்கள எதிர்கொண்டது ஒரு கெட்ட செய்தி தான். அவங்க எதிர்பார்க்காத ஒரு செய்திய அவங்க குடுத்த உடனே, இவங்களும் என்ன பண்றதுன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு, எல்லா ஹாஸ்பிட்டல்லயுமே சேப்பல் இருக்கும். உடனே அந்த சேப்பலுக்கு போயி, அங்க போய் பிரேயர் பண்ணிட்டு, ஆண்டவர் தாமே அவங்க அந்த பிரேயர் பண்ணும்போது, அங்க பைபிள் இருந்திருக்கு. அத வாசிக்கும்போது குடுத்த வசனங்கள் தான் இது 2ம். யாத்திராகமம் 23வது அதிகாரம் 20வது வசனத்திலயும், "வழியில் உன்னை காக்கிறதற்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும், இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன்." அப்படிங்கிற இந்த வசனத்தையும், யாத்திராகமம் 4வது அதிகாரம் 12வது வசனம், "ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன்" என்றார். அப்படிங்கிற இந்த 2 வசனத்தையும் ஆண்டவர் தாமே இவங்களுக்கு குடுத்திருக்காங்க. அவங்களும் பிரேயர் பண்ணிட்டு, அ வெளியில வரும்போது அங்க இருந்த ஒரு வயசான ஒரு மேட்ரன், ஒரு நர்ஸ் மாதிரி ஒருத்தங்க "என்னப்பா நீ யாரு? எங்க வந்திருக்க? என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் இப்படி லண்டன்லேருந்து வந்தேன். எனக்கு இந்த ஊர்லயும் யாரையும் தெரியாது. எனக்கு ரிட்டர்ன் டிக்கெட்டும் இருக்கு. என்னால இங்க ஸ்டே பண்ணவும் முடியாது. நான் இன்னைக்கே போயாகணும். வேற வழி இல்ல." அப்படின்னு அவங்க பேசும்போது, அந்த அம்மா உடனே, "நீ கவலைப்படாத. அவருக்கு நான் ஃபோன் பண்ணி, அவர் வீட்ல இருந்தாலும் பரவால்ல, அவர வர சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல அவர ஃபோன் பண்ணி, அவர வர வச்சு, அவரு அதே நாளு இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த வேலையையும் அவங்களுக்கு குடுத்தாங்க. ஸோ இது நமக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்த மாதிரி அவங்க எதிர்பார்த்தது ஒண்ணு, அதுதான் ரியாலிட்டி. அங்க அவரு இல்ல. ஆனா, அதுதான் ரியாலிட்டி. அப்ப இல்ல நான் போறேன்னு சோர்ந்து போகாம, அந்த இடத்துலயும் ஜெபம் பண்ணி, ஆண்டவர விசுவாசத்தோட தேடும்போது, ஆண்டவர் தாமே அவங்களுக்கு அந்த பிரேக் த்ரூவ இந்த இடத்துல குடுத்தாங்க. அ அதே மாரி இன்னொரு இன்சிடென்ட்டும் இவங்களுக்கு இந்த மாதிரி வேலை கிடைச்சிடுச்சு. வேலை கிடைச்சிடுச்சுன்னு சொன்ன உடனே, சரி அடுத்தது NHSல வேலை எல்லாம் கிடைக்கும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் குடுங்க. இன்னும் பேப்பர் மத்ததெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இவங்க 6 மந்த்ஸ் விசால தான் முதல்ல வந்திருந்தாங்க. விசா எக்ஸ்டென்ஷன் பண்றதுக்கு அந்த டைம்ல ஆன்லைன் எல்லாம் கிடையாது. அதனால ஒரு டிராவல் ஏஜென்ட் கிட்ட குடுத்து வச்சிருந்திருக்காங்க. உங்க பாஸ்போர்ட்ட. நீங்க அப்ளை பண்ணி எனக்கு விசா வாங்கி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேலை கிடைச்சதும், அதுக்கப்புறம் போய் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருக்காங்க. இப்படி வேலை கிடைச்சிடுச்சு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? நீங்க கொஞ்சம் பாஸ்போர்ட் தாங்கன்னோனே, "ஆ தம்பி அது விசா ரிஜெக்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுப்பா. நானும் ஏதோ நெறைய வேலையா இருந்ததுனால மறந்துட்டேன். வேற வழி இல்ல. நீ நாட்ட விட்டே போக வேண்டியது தான். உனக்கு இங்க விசா இல்ல." ஆ சாரிங்கிற மாரி அவரு கைய விரிச்சுட்டாரு. இவங்களும் அதுக்கப்புறம் சரின்னு அந்த பாஸ்போர்ட் எடுத்துட்டு, பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு, அந்த இமிகிரேஷன் ஆஃபீஸ்க்கோ எங்கேயோ போயிருக்கிறாங்க. போற இடத்துல, ஆண்டவர் அந்த இடத்துலயும் ஒரு நல்ல மனுஷர அங்க வச்சிருந்திருக்காங்க. இவங்க நடந்தத சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன உடனே அந்த ஆஃபீசர் சொல்லியிருக்காரு, "நான் இப்போ உன்கிட்ட இருந்து இந்த பாஸ்போர்ட்ட வாங்குனேன்னா, இன்னைக்கே உன்ன இந்த கண்ட்ரிய விட்டு தொரத்திருவாங்க. நீ இன்னைக்கே வெளியில போயிரணும். அதனால நான் உன்ன பார்க்கல அப்படின்னு நான் நெனச்சுக்கிறேன். நீ அதனால இந்த இடத்துல இந்த பாஸ்போர்ட் எடுத்துட்டு போயிடு. நீ ரிட்டர்ன் அப்ளிகேஷனா போடு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் எழுதி நீ அப்ளை பண்ணு. அதுக்கப்புறம் எப்படி நடக்கும் நடக்கட்டும்." அப்படிங்கிற மாதிரி ஆ சொல்லியிருக்காங்க. அந்த அந்த இடத்துலயும் ஆண்டவர் அந்த தயவ குடுத்துருக்காங்க அவரோட கண்ணுல. அவரு அனுப்பி விட்டவும், இவங்க அதே மாதிரி லெட்டர் எல்லாம் எழுதி, திரும்ப எனக்கு இப்படி இப்படி நான் அப்ளை பண்ணேன். இதான் உண்மை. இதுதான் நடந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லவும், அவங்களுக்கு
ஆ ஆண்டவர் தாமே அவங்களுடைய அந்த பெரிய தயவுனால, கிருபையினால விசாவும் கிடைச்சிடுச்சு. ஸோ இது 2வது இன்சிடென்ட். ஸோ இவங்க ஒண்ணு நெனைக்க, அங்க நடந்தது வேற விஷயம். ஆனா இதுதான் ரியாலிட்டி. இதான் என் வாழ்க்கையில உண்மை. நான் இனிமே வேண்டியதான் அப்படின்னு நம்ம அந்த இடத்துல சோர்ந்து போகாம, நம்ம எப்பவுமே விசுவாசத்தோட அந்த இடத்துல ஆண்டவர் மேல அந்த நம்பிக்கையோடையும், விசுவாசத்தோடையும் நம்ம நிக்கும்போது, ஆண்டவர் நமக்காக அவங்களும் அங்க நிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 3வதா என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம். என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரி வந்து ரொம்ப நார்மல் டெலிவரி தான். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அதே மாரி 2ண்ட் டெலிவரி டைம்லயும் அதுவரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாம பிரெக்னன்சி எல்லாம் நல்லா போச்சு. டெலிவரி டைம்லயும் எனக்கு வந்து இப்போ அந்த ஃபர்ஸ்ட் டே வலி வந்துடுச்சு. ஃபுல் டே வலி இருந்துச்சு. ஈவ்னிங்கா நாங்க போனோம் ஹாஸ்பிட்டல்ல. இன்னும் நல்ல வலி வந்ததுக்கு அப்புறம் தான் சேர்த்துப்போம். நீங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிடுங்கன்னு அனுப்பிட்டாங்க. திரும்ப நைட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப வலி தாங்க முடியாத சூழ்நிலையில திரும்ப ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ பகல் ஃபுல்லா இருந்து அந்த நைட்டும் ஃபுல்லா போயிடுச்சு. பேபி வந்து டெலிவர் ஆகவே இல்ல. ஆ நானும் ஸ்ட்ரெயின் பண்ணி நானும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஸோ காலையில ஆயிடுச்சு. காலையில ஆனதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க, பேபியோட ஹார்ட் பீட்டும் ரொம்ப அப்படியே கம்மி ஆயிட்டே போது. பேபிக்கும் இது நல்லதில்ல, அம்மாவுக்கும் நல்லதில்ல. ஸோ அதனால ஐ திங்க் நாங்க இனிமே வேற இதுல அ எமர்ஜென்சியா இனிமே சிசேரியன் பண்ணிட வேண்டியது தான். அப்படிங்கிற முடிவ சொல்லிட்டு, அ அதான் முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணிட்டு அஜய் கிட்ட சொன்னாங்க, "நீங்க தியேட்டருக்குள்ள வரணும்னா, போய் ட்ரெஸ் எல்லாம் போய் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. தியேட்டருக்கு போடுற அந்த இத பண்ணிட்டு வாங்கன்னு" சொல்லி அஜய அனுப்பிட்டாங்க. என்னையும் அந்த பெட்ல போட்டு ஆப்பரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுதான் அங்க நடந்த ரியாலிட்டி. அதுதான் அந்த உண்ம. ஆனா அந்த இடத்துலயும் அஜய்க்கும் சரி, எனக்கும் சரி, எங்களுக்கு அந்த சிசேரியன் பண்ணணுங்கிறதுல ஆசையே இல்ல. அது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுல எனக்கும் ரொம்ப உறுதியா இருந்துச்சு. ஸோ அந்த வேலையிலயும் நான் கண்ண மூடிட்டு, "ஏசப்பா எனக்கு இது வேண்டாம். எனக்கு சிசேரியன் வேண்டாம்ப்பா. நீங்க என் கூட இருங்க. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா." அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஒரு வயசான ஒரு பாட்டிமா இருந்தாங்க. அவங்க நர்ஸா, ஹெல்ப்பரான்னு எனக்கு யாருன்னு தெரியல. ஸோ அவசர அவசரமா எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்க. நான் அந்த பாட்டியம்மாவ பார்த்து சொன்னேன், "ஆ இன்னும் ஒரே ஒரு தடவ, நான் கடைசியா ஒரு தடவ மட்டும் ட்ரை பண்ணட்டா?" அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க எல்லாரும் சுத்தி எல்லாரும் பிஸியா இருந்தவங்கள எல்லாரையும், "நிப்பாட்டு, நிறுத்து" அப்படின்னு சொல்லி, ஆ அவங்க ஒரு தடவ இது பண்ணட்டும், சிசேரியன் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், ஆண்டவர் கிருபையால என்னோடது அந்த 2வது பிள்ளையும், ஆஷரும் நார்மல் டெலிவரியில பிறந்தான். ஸோ ஏசப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ பல வேளைகள்ல நம்ம எதிர்பார்த்து அ ஒண்ணு இப்படி நடக்கணும், இப்படி போகணும்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்ம எதிர்பார்க்காத இந்த மாதிரி கெட்ட செய்திகள், நம்ம நினைக்காத காரியங்கள் நடக்கும்போதும், அந்த சூழ்நிலையிலயும் நம்ம அந்த ரியாலிட்டியையும், அந்த எல்லாத்தையும் பார்த்து பயப்படாம, ஆண்டவருக்காக அந்த விசுவாசத்தோட நம்ம நிக்கும்போது, ஆண்டவர் தாமே நம்ம கூட எப்பவுமே இருப்பாங்க. அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. எங்க வாழ்க்கையிலயும் அது ரொம்ப மிகப்பெரிய உண்மை. இந்த டெஸ்டிமோனி கூட உங்க எல்லாருக்கும் கூட ஆசீர்வாதமா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால நம்ம இன்னைக்கு செய்தியில பார்த்த மாதிரியே, அந்த யோசுவாவும், காலேபும் எல்லா சூழ்நிலை சந்தர்ப்பத்திலயும் ஆண்டவர் மேல எவ்வளோ விசுவாசத்தோட இருந்தாங்களோ, நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நம்ம ஒவ்வொருத்தரும் கூட எல்லா சூழ்நிலை சந்தர்ப்பத்திலயும் நல்லதுலயும் சரி, கெட்டதுலயும் சரி. நல்ல செய்தி வந்தாலும் சரி, கெட்ட செய்தி வந்தாலும் சரி, எல்லாத்துலயும் எதையும் பார்த்து பயப்படாம, கவலைப்படாம, உறுதியா ஆண்டவருக்காக நிக்கிற பிள்ளையா நிக்கும்போது, ஆண்டவர் தாமே நம்ம கூட இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில அவங்களுடைய சித்தம் எதுவோ, அதுவும் நிச்சயமா நிறைவேறும்.